வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது மைசூர் பாகு. தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு. கடலை மாவு வந்து வீட்டில் கடலைப்பருப்பு வாங்கி மிஷினில் கொடுத்து அரைக்கணும், அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 2 கப் சர்க்கரை, 2 to 3 கப் நெய். நான் ஆவின் நெய் வாங்கியிருக்கேன், இது நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆரம்பிப்போம். 2 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி விடுறேன். தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் சர்க்கரை கலக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ சர்க்கரையை போடுறேன். பாகு வரணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு சரியா. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை மெல்ல போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் அந்த சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன், அது சூடு ஏறட்டும். மெல்டட் நெய்யாக ஊற்றுனா தான் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலங்க, கட்டி விழுந்துடும். முதல் லேசாக கட்டி வந்தது, நான் நல்லா தேய்ச்சி விட்டு அதை நல்லா கோர்ஸ் இல்லாமல் ஆக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் இப்படி ஒரு 5 நிமிஷம் இப்படி கிண்டினா தான் அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி விட்டு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டு பண்ணுவாங்க, டக்குன்னு ஆகிடும். ஆனால் இதில் இருக்க டேஸ்ட் அதில் கிடைக்காது. அந்த சின்ன அடுப்பில் நெய் வச்சுருக்கேன், இந்த பாருங்கள், அது நல்லா உருகி சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். தான் வச்சுருக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் த்ரூ அவுட். இப்போ கொஞ்சம் இறுகி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். இன்னும் ஒரு 10 minutes ஆல்மோஸ்ட் கிண்ட வேண்டியிருக்கும். ஆசை எதுவும் வருதா? வருதா? சரி. இப்போ தான் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்குது. இந்த பபிள்ஸ் வருது இல்லை, இன்னும் கொஞ்சம் வரட்டும் சொல்லலாம். இப்போ தான் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் கெட்டியாகுது. இது சிம்மிலே தான் வச்சுட்டு செஞ்சுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் கிட்ட கிண்டியிருக்கேன். இன்னும் ஒரு 5 minutes இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா நெய் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஊற்றின நெய்லாம் இழுத்துருக்கு, இன்னொரு தடவை நான் ஊற்றுறேன் நெய்.
அழகாக வருதில்ல. இன்னும் ஒரு ரவுண்டு நெய் விடுறேன். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி நிறுத்திடலாம். இன்னும் ஒரு ரவுண்டு நான் நெய் விடுறேன் இப்போது. இப்போ பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக போதும். டக்குன்னு எடுத்து க்ரீஸ் பண்ண தட்டில் கொட்டிடுங்க. ரொம்ப அதிகம் கிண்டாதீங்க, ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், அழகாக கட் பண்ண வருது. சின்ன சின்ன பீசஸும் இப்போ ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருவோம். மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு கப் போட்டதில் வந்து 45 பீசஸ் வந்திருக்கு. குக்கிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 300 ருபீஸ் தான் செலவானது. கடைசியாக இறக்கையில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இறக்கணும். முன்னுக்கு இறக்கினாலும் ஹல்வா மாதிரி ஆகிடும், லேட்டானாலும் ஹார்ட் ஆகிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். நல்ல ஃப்ளேவரோட அருமையான மைசூர் பாக் ரெடி.